மாஸ்டர் ம் மாஸ்டர் என்னடா இதெல்லாம் சொல்லலாமா? கேமராலாம் இருக்கே. சொல்லு பரவாயில்ல. சொல்கிறேன் மாஸ்டர். நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா போயிடுச்சு. எதிர்த்து விட்டு அக்கா தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. அந்த அக்காவே படுக்க வரையான்னு கேட்டார் எங்கள் அப்பா. அதனால்தான் அம்மிக்கல்ல தூக்கி அவர் தலையில் போட்டேன். உடனே போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருச்சு. அப்போ தான் தாசானாக்கல்ல நான் மாட்டினேன். அப்பையிலேருந்து தாசான்னு சொல்கிறத தான் கேட்கணும். தாசண்ணா வருவாங்க, யார் யார் போதை பொருள் அடிமைன்னு பார்ப்பாங்க. பவுட்ரு புகை தண்ணின்னு ஏற்றி விட்டுருவாங்க. இங்க இருக்கிற யாரு பவானியை பார்த்துருக்கீங்க? பவானியா? கேள்விப்பட்டிருக்கேனே மாஸ்டர். கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் யாரும் பார்த்ததில்ல மாஸ்டர். இங்கே தாசனா மட்டும்தான் எல்லாமே. அவர் சொல்லுறதெல்லாம் நாங்கள் எல்லாம் செய்யணும். ஆமாம் மாஸ்டர், சரண்டராக சொன்னால் கண்ணை மூடி நிற்கணும், இல்லைனா தொங்க விட்டுருவானுங்க. இப்போ தான் 2 பசங்களை தொங்க விட்டாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா மாஸ்டர்? நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் வாழணுமா இல்ல சரண்டர் ஆகணுமா? 10 நாளாக நீங்கள் இருக்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த போதை பழக்கமே இல்லை. இப்போ தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கே தெரியுது. எங்களை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றி விட்ருவாதி. நான் சொன்னதை செஞ்சா நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போய் உங்க விருப்பப்படியே வாழ முடியும். செய்வீங்களா? செய்வோம். நீங்க என்கிட்ட சொன்னதை அப்படியே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்க வச்சா சொல்லுவீங்களா? சார், பரோலில் எடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்ஸ் சார். அது வரைக்கும் இந்த வீடியோ எவிடன்ஸ் சாருக்கிட்டே இருக்கட்டும். நீங்க சொல்லும் போது மேஜிஸ்ட்ரேட் கைக்கு போயிடும். அதே ஏதோ புட்டா போச்சு, எங்கள் வாயிலேருந்தே வார்த்தையை வாங்கிட்டேன். ஆமாம், உன் கதை நான் சொல்லவே இல்லையா? சொல்ல கேட்போம். டேய் கேளுங்கடா, வாயில நான் உண்டை வச்சு. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுங்க. இருமா, பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, சொல்றேன் கேட்கட்டும். அப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன்டா, ஃபைனல் இயர்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் காலேஜுக்கு புதுசாக ஒரு டீச்சர் ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க பேர் மலர். அக்கா மக்கா அப்படி ஒரு லவ்டா. அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பழசெல்லாம் மறந்துட்டா. நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. நான் லவ் பண்ணதெல்லாம் கூட மறந்துட்டா. அவ கல்யாணத்துக்கு போய் நானே என் கையால் புக்கையெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுடா. அதுக்கு டேய், நீங்களா ஏன்டா ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ இந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைடா. மாஸ்டர், அந்த டீச்சர் இந்த அக்கா தானே? டேய், இந்த அக்கா இப்போ வேலை பார்க்குற டீச்சர்ரா. அது நான் காலேஜ் படிக்கும் போது மலர் டீச்சர். ஏன்டா டேய், நீ மலையாள படம்லாம் பார்க்க மாட்டியா? நம்மளுக்கு லாங்குவேஜ் செட் ஆகுதுன்னா பார்க்க மாட்டேன். சரி டைம் ஆச்சு, எல்லாரும் கிளம்புங்க. காலையில் வழக்கம் போல கிளாஸ் நடக்கும். ஓகே மாஸ்டர், பை மாஸ்டர். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி உங்க பாஸ்ட் லைஃப்பை பத்தி கேட்டா சினிமா கதை சொல்லி உங்களையும் ஏமாத்திட்டு மற்றவங்களையும் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? எதுங்க சினிமா கதை? நடிக்காதீங்க. உள்ள சொன்னது பிரேமம் கதை. அட்டா அப்பாவீங்களா? படமா வந்துச்சு அதுக்குள்ள? வேலையா சுத்தின்னு காணுங்களா இவனுங்க? சரி ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க. நீங்க எதுக்கு குடிக்க ஆரம்பிச்சீங்க? குடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்குங்க. இப்போ எதுக்கு அது? இப்போ நான் ஏன் குடிச்சேன்னு சொன்னேன்னா, அதே காரணத்துக்காக நாமளும் குடிக்கலாமேன்னு ஒரு 4 பேர் குடிப்பான். அது தேவையா? தப்பு இல்லை. சரி ஓகே. இப்போ நான் எதுக்கு குடிச்சேன்னு சொல்ல மாட்டேன், எதுக்கு விட்டேன்னு வேணா சொல்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லு சாரு. சார் யாரும் தெரியல சார். 2-3 பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. சாரு, எங்க இருக்க? எந்த இடத்துல இருக்க? ட்ரிப்ளிகேட் முருகன் கோல் ஆப்போசிட் ரோல. சாரு சாரு சார்
வீட்டுக்கு போற வழியில துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. சரி பயப்பட இரு, நான் பசங்களை அனுப்புறேன். அங்க ஏதோ ஒரு கடைக்குள்ள போயேன். ஏதோ கடைக்குள்ள போ. கடைக்குள்ள வந்துட்டேன் சார். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. என்னமா வேணும் உனக்கு? ஒரே நிமிஷம், நான் சொல்றது மட்டும் கேளுங்க. கொஞ்ச நேரம் இந்த பொண்ணு ஒளிச்சு வச்சா மட்டும் நான் ஆளுங்களை அனுப்புறேன் ப்ளீஸ். பா இதெல்லாம் பொழப்பு நடத்துறோம், இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. போமா இங்க இருந்து ஏப்பா நீ வயசு பையன் தானே, தைரியமா பேசுறது. எங்களை நீங்க நம்புங்க, நாங்க இறங்கியாச்சா சமம். ஸ்டீல் சமன உருவி உன்னை ஓடும் சொருவி. நக்க மேல மிட்டாய ஓட்டிக்கோ, புல்லு மேல கருக்க தட்டிக்கோ. டேய் யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தோ என்ன இது பச்சை? இதுவா உள்ள வராங்களே இவங்களாம் ஷார்ட் பண்ண பார்த்து தாசன் ட்ரைனிங் சொல்லி தருவாரு. இதுல இருந்து ரிலீஸ் ஆகி போக சொல்ல இந்த பச்சையை குத்தி விடுவாரு. இந்த பச்சையை மிஸ்ஸில் காமிச்சா இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். இதே பெரியவங்களா இருந்தா சரக்கு இடம்லாம் கிடைக்கும். அப்புறம் துணிகளை துணி எடுப்பாங்க, மெடிக்கல் ஷாப்பில் போதை மத்தரெல்லாம் வாங்குவாங்க. என்ன ஒன்றுன்னா எங்களை அடிக்கடிக்கு எதனா போயிட்டு சரண்டராக சொல்லுவாங்க. இதெல்லாம் வேணாம் தானே ஒதுங்கி இருக்கேன். கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் யாரும் பார்த்ததில்ல மாஸ்டர். இங்கே தாசானா மட்டும்தான் எல்லாமே. அவர் டேய் என்னடா புது படம் ஓட்டுறாங்க? எப்படா இவன் மிஸ் ஆனா? தெரில பவானி, வடபயில தான் விட்டேன், எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணுறது? அதில் ஒரு கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம எடுக்கிற படம்லாம் பதியுதுண்ணே. அதை மட்டும் எடுத்து உடச்சி போட்டு கேமரா எடுத்து வீட்டில் வைண்ணா. சார் ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க? திங்களோ செவ்வாயன்னு பேசிக்கிட்டாங்க. நீ எப்படி அண்ணன் பஸ்ஸில் ஜெயிக்க போகிற? உனக்கு எதுக்கு டென்ஷன்? ஜாலியாக இருக்கலாம்ல? பின்ன கார் இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அது ஒரு முட்டை பார்த்துறியா? வாவ் இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. நான் விளக்க சொன்னதுக்கு அப்புறம் கூட என் பக்கத்தில் உட்காந்துருப்பியா? இல்லை பாவா பட இல்லை பவானி. பவானி வாயில் வச்சு சரக்கு பார்த்து கேட்கானுவா, நீ எப்படி குடிக்க மாட்ட? அவனுக்காவது குடிச்சு நாசமா போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவானி. குட் நைட் பாவா. குட் நைட்.